நீங்கள் இந்தியன் எம்பசியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க இதெல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு இதெல்லாமே வேலிடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ரீஇஷ்யூ நியூ பாஸ்போர்ட். அப்போ அவங்க ரீஇஷ்யூ பண்ணும்போது தே வில் கிவ் யூ டாக்குமெண்ட். அதாவது ரீஇஷ்யூ பண்ணுற பீரியட் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக்கோ இல்லை 1 மந்தோ ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு நம்ம மாஸ்கோவில் ரஷ்யாக்குள்ளே சுற்றிக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து வேலிடான டாக்குமெண்ட் கிவன் பை தி இந்தியன் எம்பசி ஸ்டேட்ஸ் தட் நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட் தொலைச்சிட்டிங்க, அதுவரையும் இதுதான் அவருக்கு வந்து ஆதாரம், லைக் வந்து இவர் இந்த நாட்டில் இருக்கலாம், இவருக்கு வீசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வீசா காப்பி எல்லாமே அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு மாதம் கழிச்சு வருதோ இல்லை ஒரு வாரம் கழிச்சு வருதோ கிடச்சிருச்சு. அண்ட் தென் ரொம்ப முக்கியம், நான் சொல்ல மறந்துட்டேன், இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் எம்பசியில் வந்து ஆக்சுவலாக வந்து 14,000 வரையும் வாங்குறாங்க லாஸ்ட் பாஸ்போர்ட்ஸ்க்கு. அண்ட் தென் இதே வந்து ஜம்போ பாஸ்போர்ட்னா, ஜம்போ மீன்ஸ் நத்திங் லைக் 60 பேஜஸ், அது இருந்துச்சுன்னா 16,000 வரையும் வாங்குறாங்க. இது வந்து நார்மலாக உங்களுக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பீரி ஆகி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 4,000 ரூபாய் தான் வரும். நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து மேபி ஃபைன், வீம்புக்கு நீனே தொலைச்சிட்ட, ஸோ அதுக்காக உனக்கு ஃபைன் என்ற